லோகத்துல கேவலமான பிறவி எதுன்னா உழைக்காதவன் தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உழைப்போட பெருமை உங்களுக்கு புரியும். வேர்க்கல்ல 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 சார், வேர்க்கல்ல வேணுமா சார்? வேண்டாம்ப்பா, சும்மா சாப்பிடுங்க சார். 2 ரூபா தான் சார், உடம்புக்கு ரொம்ப நல்லது சார். உப்பு தண்ணியில் ஊற வச்சு லேசாக வேப்பெண்ணெயை போட்டு வெயிலில் காய வச்சு தேங்காய் எண்ணெயை போட்டு முறுன்னு வறுத்து உள்ளங்கையில் கொஞ்சம் எடுத்து அப்படியே வாயில் போட்டால் அல்வா மாதிரி இறங்கும். இவ்வளோ ரிச் சொல்கிறீங்களே சார், 2 ரூபா தானே சார், கொடுத்து சாப்பிடுங்க சார். என் கையில் காசு இல்லைப்பா, வேண்டாம்ப்பா. 2 ரூபா கூட இல்லையா? ஆமாம், நீ என்ன வேலைக்கு போகிற? வேர்க்கல்ல 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 வேர்க்கல்ல. சின்ன பையன் இப்படி சொல்லிட்டு போறானே, நான் மட்டும் வேலை செய்யாம இருக்கேனே. காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே மூவரும் போவோம். லாலா, நான் வரது கூட தெரியாம என்ன அவாய்ட் பண்ணிட்டு அப்படின்னா டீப் திங்கிங் உங்களுக்கு. அது கடைசி வரையில் திருந்தாம இருக்கிறத விட கடைசியிலாவே திருந்தலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னது, நீங்க திருந்த போறீங்களா? இனிமே நீங்க திருந்தி திருவள்ளுவராகி திருக்குறளை மறுபடியும் எழுத போறேன். நாய் திருந்திட்டா நடு ரோட்ல படுக்க ஆள் இருக்காது. ஓய் இல்ல மாதோ, இனிமேலாவது உழைக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டேன். ஐயோ, இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம் உமக்கு எங்கேருந்து வந்தது? ஓய், இந்த வயசுலயும் இந்த கெட்ட எண்ணம் உங்களுக்கு? நாமெல்லாம் யாரு, மூலக்காரா? உடம்பு வணங்கி நம்ம வேலை செய்யலாமா? திடீர்னு மறக்க மாதிரி கண்ணா பின்னு பேசுறல, என்ன ஆச்சு உமக்கு? மாசம் 30 நாள் வேலை செஞ்சு 31ஆம் தேதி ஒரே ஒரு சம்பளத்தை வாங்கி அது 10ஆம் தேதியே தீர்ந்து போய் மிச்சம் 21 நாளும் கை மாத்து கால் மாத்துன்னு வாங்குறதுக்கு கெஞ்சி நினைச்சாலே கொம்பிட்டு வருது. இல்ல மாதோ, நீ என்ன சொன்னாலும் நான் வேலைக்கு போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். நீங்க தீர்மானம் பண்ணிட்டா உடனே புது செக்ரட்டேரியட்ல கூப்பிட்டு உங்களுக்கு செக்ரட்டரி வேலையை கொடுக்க போறா. இருக்கோ வினாச்ச காலே விபரீத புத்தின்னு வா. போங்கோ. எங்க போவேன்? சவுத்துல அடிச்சு பந்த மாதிரி திரும்பி என்னதான் வந்து நிக்கிறோம். நீங்க கைய விடுற அப்படியே உளருண்டு. இவ்வளவு சொல்லியும் கிழமை வேலைக்கு போறேன்றத ஒருவேளை உண்மையிலேயே வேலைக்கு போயிடுமோ? அப்படி இது வேலைக்கு போயிடுச்சுன்னா காம்பவுண்ட்ல இருக்கவெல்லாம் ஏண்டா அந்த வயசான கிழமை வேலைக்கு போறது, நீயும் வேலைக்கு போய மாது அப்படின்னு என்ன படுத்துவாளே. லாலா வேலைக்கு போறத கட் பண்ணணும். டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன வேணும்? என் பேரு பரத். பேஷண்ட் பூஜா விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். பூஜா? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. டாக்டர், அவங்களுக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. மறந்ததாவே இருக்காங்க. யூ சி, மனித மூளைங்கிறது ஒரு புரியாத புதிர். இதுவரைக்கும் பிறந்த எந்த மனிதனாலையும் மூளையை முழுசா பயன்படுத்த முடிஞ்சதில்லை. பாதி கால்வாசி கூட பயன்படுத்தினதே இல்லை. சராசரியா ஒரு மனுஷன் மூளை திறன்ல 10% மட்டும்தான் பயன்படுத்துறான். 10 இருந்து 15% வரைக்கும் மூளையை பயன்படுத்துறவங்க ஜீனியஸ். அதுக்கு மேல பயன்படுத்துறவங்க ஞானி. இதை விட ஒரு அதிசயம் மூளையை பத்தி சொல்லணும்னா, இதுவரைக்கும் யாராலையும் இதை பத்தி ஆராயவே முடியல. ஆண்டவன் படைச்சதுல மூளைங்கிறது ஒரு மிராக்கிள். அது எப்ப என்ன பண்ணுங்கிறது யாருக்கும் தெரியாது, யாராலையும் சொல்லவும் முடியாது. நல்லா இருக்கிற பேஷண்ட் திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. பல வருஷமா கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க திடீர்னு நினைவு திரும்பிடுவாங்க. So there is no boundaries and limitations. நீங்க சொல்ற பேஷண்ட்டுக்கு எப்ப வேணாலும் ஞாபகம் வரலாம். இது உறுதியா வரும்னு சொல்ல முடியாது, எப்ப வரும்னு சொல்ல முடியாது. வரலாம், வராம போகலாம்னு வானிலை அறிக்கை மாதிரி தான் சொல்ல முடியும். Let us wait and see. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். என்னடி அக்காவும் மஞ்சு தூங்கிட்டாளா? அவ அப்பவே தூங்கிட்டாமா. நீ என்ன இன்னும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, அடுத்த வாரம் எனக்கு எக்ஸாம் இருக்கு, அதனாலதான். காத்தால 8 மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருக்கல, அப்ப எழுந்து படி. அப்பதான் மனசுல பதியும். ராத்திரில படிச்சா ஒண்ணு மனசுல பதியாது, உடம்பும் கெட்டு போயிடும். போய் படுப்போ. சீக்கிரம் சுறுசுறுப்பா எழுந்துரு. மச மச மசன்னு இருக்கியே.
நேரம் ஆயிடுத்து, இன்னும் இவரை காணுமே. என்னண்ணா இவ்வளவு நாளி ஆயிடுத்து? என்ன ஒரு மாதிரியா இருக்கே, என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையாண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சாப்பிட்டியோ? என்னைக்குண்ணா நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட்டிருக்கேன். இந்த பாரு, உனக்கு உடம்பு முடியல, வேளை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும். இப்படி வயித்த காய போட்டு காத்திருந்து உனக்கு ஏதாவது ஆயிட போறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணா. நீங்க கையால் மீன் வாங்க, நான் சாதம் எடுத்து வைக்கிறேன். நேக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு போ. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோன்றது. நம்மள மாதிரி மாச சம்பளம் வாங்குறவா எல்லாரும் கடைசி வரைக்கும் இப்படி ஒன்று கொடுத்ததுலயே இருந்து சாக வேண்டியதுதான். நமக்கெல்லாம் சொந்த வீடு கட்டணுன்ற ஆசை ஒரு கேடா? என்னன்னா கண் கலங்குறேன்? மனசு கலங்குறச்சே கண்ணு கலங்காதா? புலிய பார்த்து பூனை சூடு போட்டுண்ட மாதிரி போட்டுண்டு அப்புறம் புண்ணா எடுத்தேன்னு அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? நேக்கு வீடு கட்டி முடிப்போம்ன்ற நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. இப்படி எல்லாம் அபசகுணமா பேசாதீங்க, நம்பிக்கையோட இருங்கோ, எல்லாம் நல்லபடியா முடியும். எல்லாம் நல்லபடியா எப்படி முடியும்? யாரு பணம் கொடுப்பா? நோக்கோ ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல, நேக்கும் யாரும் இல்ல. வெறும் கையில கூட முழம் போடலாம், ஆனா விரல்ல முழம் போட முடியுமோ? யானை தன் தலையில தானே மண் அள்ளி போட்டுண்ட மாதிரி நம்ம தலையில நாமளே மண்ணை வாரி போட்டுட்டோம். நேக்கென்னவோ மண்ணில் போட்ட காசு மண்ணாவே போயிடும் போல தோன்றது. ஐயோ, உங்க வாயால் அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. வீடு கட்டுற எண்ணத்துக்கு சமாதி கட்டிட வேண்டியதுதான். இங்க பாருப்பா மாது, நான் முடிவா சொல்றேன், இந்த ஊர்ல கண்ணுக்கு எட்டின தூரத்துல மட்டுமில்ல, கண்ணுக்கு எட்டாத தூரத்துல இருக்க நிலம் கூட இந்த ராமநாயக்கரோட தான் இருந்தாகணும். என்னுடைய 120 ஏக்கர் தோட்டத்துக்கு நடுவுல உன்னுடைய 2 ஏக்கரா வயல் தான் இருக்கு. இந்த பாரு, வந்த காசுக்கு வித்துட்டு போக சொல்லல, இன்னைக்கு என்ன விலையோ அந்த காசை வாங்கிக்கிட்டு பேசாம கையெழுத்து போட்டுட்டு போற வழியை பாரு. அப்புறம் வெட்டியா வயலுக்கு வந்து போறதுக்கு வழி வேணும்னு கேஸ் போட்டிருக்க பாரு, அதையும் வாபஸ் வாங்குற வழியை பாரு. ஹலோ, இந்த மிரட்டுற உருட்டுற வேலைலாம் என்கிட்ட வேணாம். 2 அடி நிலமா இருந்தா கூட அது என்னோட பூர்வீக சொத்து. கேஸ் கோர்ட்ல இருக்கு, கேஸ் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. நீங்க வேணா வாங்கறதுக்கு ரெடியா இருக்கலாம், ஆனா விற்கிறதுக்கு நான் ரெடியா இல்லை. ஏதோ கூப்பிட்ட மரியாதைக்காக வந்தேன், வந்ததுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலா மரியாதையா சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதான். முதலாளி, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க, பேசாம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுரா. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி தாண்டா கறக்கணும். இன்னைக்கெல்லாம் போனா அவன் 2 ஏக்கர் இருந்தாலும் 1 லட்சத்துக்கு போகுமா? 1.5 லட்சம் தரேன் பேசி பார்ப்போம்.